வணக்கம். மற்றும் ஒரு உலகவல நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். மத்திய கிழக்கில் பதற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான மோதல் புதிய கட்டத்தை எட்டியுள்ளது. குவைத் விமான நிலைய தாக்குதல் தொடர்பாக ட்ரம்ப் வெளியிட்டுள்ள முக்கிய கருத்து, ஈரானின் புதிய குற்றச்சாட்டுகள், உச்ச தலைவர் ஹமேனியின் எச்சரிக்கை, ஹொமைனி நினைவு நாளில் எழுந்த பழிவாங்கும் கோரிக்கைகள் மற்றும் காசாவில் தொடர்ந்து அதிகரித்து வரும் உயிரிழப்புகள் என பல முக்கிய தகவல்களை இந்த காணொலியினூடாக பார்க்கலாம். குவைத் மற்றும் பஹ்ரைன் மீது ஈரான் மேற்கொண்டதாக கூறப்படும் தாக்குதல்கள் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முக்கிய கருத்தை வெளியிட்டுள்ளார். அமெரிக்கா ஈரானிய இலக்குகள் மீது நடத்திய தாக்குதல்களே ஈரானை பதிலடி கொடுக்க தூண்டியிருக்கலாம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், சிலர் ஈரான் தூண்டப்பட்டதாக கூறுவார்கள். நாங்கள் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்தோம். அதற்கு அவர்கள் பதிலடி கொடுத்துள்ளனர். ஒவ்வொரு நடவடிக்கைகளும் ஒரு காரணம் இருக்கிறது என்று அவர் கூறியிருந்தார். அண்மைய நாட்களில் அமெரிக்காவும் ஈரானும் ஒருவருக்கொருவர் எதிராக தீவிரமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளன. அமெரிக்க தாக்குதல்களை தொடர்ந்து ஈரான் குவைத் மற்றும் பஹ்ரைன் நோக்கி ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்களை அனுப்பியதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் ஏற்பட்ட சேதம் தொடர்பாக புதிய விவாதம் எழுந்துள்ளது. முதலில் ஈரானிய ஆளில்லா விமானம் விமான நிலையத்தை தாக்கியதால் இந்த சேதம் ஏற்பட்டதாக குவைத் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். குவைத் விமான போக்குவரத்து ஆணையம் வெளியிட்ட காணொளிகளில் விமான நிலைய வளாகத்தில் வெடிப்பு ஏற்பட்டதும் அதனைத் தொடர்ந்து பெரும் தீப்பிழம்புகள் எழுந்ததும் பதிவாகியிருந்தது. இந்த சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 63 பேர் காயமடைந்ததாக அதிகாரிகள் அறிவித்திருந்தனர். ஆனால் இந்த குற்றச்சாட்டை ஈரான் முற்றிலும் மறுத்துள்ளது. குவைத் விமான நிலையத்தில் ஏற்பட்ட சேதத்திற்கு ஈரானிய தாக்குதல் காரணமல்ல என்றும் அமெரிக்காவின் பேட்ரியாட் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு என்றும் ஈரான் தெரிவித்திருக்கின்றது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் செய்தி தொடர்பாளர் ஹொசைன் மொக்ஃபி, விமான நிலையத்தில் பயணிகள் முனையத்தில் ஏற்பட்ட சேதம் ஈரானிய ஏவுகணைகளால் ஏற்படவில்லை, அமெரிக்க தயாரிப்பான பேட்ரியாட் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பில் ஏற்பட்ட பழுதே இதற்கு காரணம் என்று கூறியுள்ளார். இதனால் குவைத் விமான நிலையத்தில் நடந்தது உண்மையில் ஈரானிய தாக்குதலா அல்லது பாதுகாப்பு அமைப்பில் ஏற்பட்ட கோளாறா என்ற கேள்வி தற்போது சர்வதேச அளவில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. ஒருபுறம் அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணி நாடுகள் ஈரானியை குற்றம் சாட்டி வருகின்றன. மறுபுறம் ஈரான் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறுத்து வருகிறது. இந்த நிலை தொடர்ந்தால் வளைகுடா பிராந்தியத்தில் பதற்றம் மேலும் அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் எச்சரித்திருக்கின்றனர். இதேவேளை ஈரானின் உச்ச தலைவர் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தற்போது ஈரானுக்குள் பிளவுகளை உருவாக்க முயற்சித்து வருவதாக குற்றம் சாட்டியிருக்கின்றார். அவர் வெளியிட்டுள்ள எழுத்துப்பூர்வ அறிக்கையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இராணுவ ரீதியாக தங்களது நோக்கங்களில் வெற்றி பெறவில்லை என்றும், அதனால் தற்போது உளவியல் மற்றும் அரசியல் ரீதியான புதிய யுக்திகளை பயன்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்கா தலைமையிலான அமைப்பு ஒரு வலுவான மற்றும் சுதந்திரமான ஈரானை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை என்றும், இஸ்ரேல் அந்த அமைப்பில் ஒரு முக்கிய ஆதரவாளராக செயற்படுகிறது என்றும் ஹமேனி கூறியிருக்கின்றார். மேலும் நேரடி மோதல்களில் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியாத எதிரிகள் தற்போது மக்களிடையே சந்தேகம், பயம் மற்றும் விரக்தியை ஏற்படுத்த முயற்சித்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். இராணுவ ரீதியாக தோல்வியடைந்த எதிரி இப்போது மக்களின் மனநிலையை பாதிப்பதன் மூலம் தனது இலக்கை அடைய முயற்சிக்கிறது. மக்களிடையே பிளவுகளை உருவாக்குவதும் அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையை குறைப்பதும் அவர்களின் முக்கிய நோக்கமாக உள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். ஈரானிய மக்கள் இந்த சூழ்நிலையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தவறான தகவல்கள் மற்றும் வதந்திகளுக்கு இடமளிக்க கூடாது என்றும் ஹமேனி வலியுறுத்தியிருக்கின்றார். மேலும் நாட்டின் ஒற்றுமை மற்றும் நிலைத்தன்மையை பாதுகாப்பது அனைவரின் பொறுப்பு என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மக்களிடையே அவநம்பிக்கை அல்லது விரக்தியை ஏற்படுத்தும் எந்த நடவடிக்கையையும் நாட்டின் எதிரிகளுக்கு உதவுவதாக அமையும் என்றும் அவர் எச்சரித்திருக்கின்றார். எனவே அனைத்து ஈரானியர்களும் ஒற்றுமையுடனும் உறுதியுடனும் தெளிவான பார்வையுடனும் செயற்பட வேண்டும் என்றும் உச்ச தலைவர் அழைப்பு விடுத்துள்ளார். போர் பதற்றம் நீடித்து வரும் இந்த சூழ்நிலையில் ஈரானின் உச்ச தலைவரின் இந்த அறிக்கை நாட்டின் அரசியல் மற்றும் பாதுகாப்பு நிலைமைகள் குறித்து புதிய விவாதங்களை ஏற்படுத்தி இருக்கின்றன. இது இப்படி இருக்க, ஈரானில் தற்போது நிலவும் போர் சூழ்நிலைக்கு மத்தியில் இஸ்லாமிய குடியரசின் நிறுவனர் அயதுல்லா சருஹோல்லா ஹொமைனியின் 37வது ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டுள்ளது.
தலைநகர் தெஹ்ரானின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள இமாம் மொஹைனி நினைவிடத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் வியாழக்கிழமை காலை ஒன்று கூடி அஞ்சலி செலுத்தியிருந்தனர். இதில் பெரும்பாலானோர் மத பழமைவாத ஆதரவாளர்களாக இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிகழ்வின் போது பலர் பழிவாங்குதல் என்று எழுதப்பட்ட சிவப்பு கொடிகளை ஏந்தியிருந்தனர். மேலும் ஈரானின் முன்னாள் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் படங்களையும் அவர்கள் கைகளில் வைத்திருந்தனர். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான மோதலின் போது நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் கமேனி உயிரிழந்ததாக ஈரானிய தரப்புகள் கூறி வருகின்றன. இதனால் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதோடு மட்டுமல்லாமல் அமெரிக்காவுக்கு எதிராக பழிவாங்க வேண்டும் என்ற கோஷங்களும் இந்த நினைவேந்தல் நிகழ்வில் எழுப்பப்பட்டன. நிகழ்வில் கலந்து கொண்ட பலர் அமெரிக்காவுடன் சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்துவதற்காக தற்போது நடைபெற்று வரும் முயற்சிகள் மீது நம்பிக்கை இல்லை என்று தெரிவித்துள்ளனர். அதற்கு பதிலாக நாட்டின் தலைமை அமெரிக்காவுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியிருந்தனர். ஈரானின் அரசியல் மற்றும் மத அடையாளத்தின் முக்கிய சின்னமாக கருதப்படும் ஹொமேனியின் நினைவு நாள் இந்த ஆண்டு மிகவும் உணர்ச்சி பூர்வமான சூழலில் நடைபெற்றுள்ளது. காரணம், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான மோதல் இன்னும் முழுமையாக முடிவுக்கு வராத நிலையே ஆகும். இதற்கிடையில் ஈரானில் அமைதி முயற்சிகள் மற்றும் பழிவாங்கும் கோரிக்கைகள் என்ற இரண்டு வேறுபட்ட கருத்துக்கள் வலுப்பெற்று வருவதாக அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். ஒரு தரப்பு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வை விரும்பும் நிலையில் மற்றொரு தரப்பு கடுமையான பதிலடி மட்டுமே நாட்டின் மரியாதையை பாதுகாக்கும் என்று நம்புகிறது. எனவே ஹொமைனியின் நினைவு நாள் நிகழ்வு வெறும் அஞ்சலி நிகழ்வாக மட்டுமல்லாமல் ஈரானின் தற்போதைய அரசியல் மனநிலையையும் வெளிப்படுத்தும் முக்கிய நிகழ்வாக மாறியுள்ளது. இது இப்படி இருக்க, காசா பகுதியில் இஸ்ரேலிய இராணுவ தளங்கள் தொடர்ந்து தீவிரமடைந்து வரும் நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் குறைந்தது 11 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 32 பேர் காயமடைந்துள்ளதாக காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. பாலஸ்தீன பகுதி முழுவதும் நடத்தப்பட்ட தாக்குதல்களால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ள பலரை மீட்க முடியாத நிலை தொடர்கிறது. சுகாதார அமைச்சு வெளியிட்ட அறிக்கையின்படி குண்டுவீச்சால் இடிந்து விழுந்த கட்டிடங்களின் இடிபாடுகளுக்குள் அடியில் பலர் இன்னும் சிக்கியிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. மேலும் சாலையோரங்களில் காயமடைந்து கிடக்கும் சிலரை ஆம்புலன்ஸ் மற்றும் மீட்பு குழுக்களால் சென்றடைய முடியவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பின்னரும் வன்முறை சம்பவங்கள் தொடர்ந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததிலிருந்து இதுவரை இஸ்ரேலிய தாக்குதல்களில் 947 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 2935 பேர் காயமடைந்துள்ளதாகவும் சுகாதார அமைச்சு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதேவேளை கடுமையான தாக்குதல்களுக்கு உள்ளான பகுதிகளில் இருந்து தொடர்ந்து உடல்கள் மீட்கப்பட்டு வருகின்றன. இதுவரை இடிபாடுகளுக்குள் இருந்து 781 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் கூறியிருக்கின்றனர். தொடர்ச்சியான தாக்குதல்கள், மனிதாபிமான நெருக்கடி மற்றும் மீட்பு பணிகளில் ஏற்பட்டுள்ள சிரமங்கள் காரணமாக காசாவின் நிலைமை மேலும் மோசமடைந்து வருவதாக சர்வதேச அமைப்புகள் எச்சரித்தும் வருகின்றன. காசா பகுதியில் பொதுமக்களின் பாதுகாப்பு, மருத்துவ வசதிகள் மற்றும் அத்தியாவசிய தேவைகள் தொடர்பான கவலைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் சர்வதேச சமூகத்தின் கவனமும் மீண்டும் அந்த பகுதியை நோக்கி திரும்பியுள்ளது. மொத்தத்தில் மத்திய கிழக்கின் நிலைமை இன்னும் பதற்றமாகவே உள்ளது. ஒருபுறம் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான குற்றச்சாட்டுகள் தீவிரமடைந்து வரும் நிலையில் மறுபுறம் ஈரானில் தேசிய ஒற்றுமை மற்றும் பழிவாங்கும் கோரிக்கைகள் வலுப்பெற்று வருகின்றன. அதே நேரத்தில் காசாவில் பொதுமக்கள் தொடர்ந்து உயிரிழந்து வருவது உலக நாடுகளின் கவலையை அதிகரித்துள்ளது. இந்த மோதல்கள் அடுத்த நாட்களில் எந்த திசையில் செல்லும் என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு உலகவல நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.